வணக்கம் நேயர்களே, கிருஷ்ணா இயற்கை மூலிகை மந்திராலயம். நான் குரு கிருஷ்ணா. இன்று ஒரு அருமையான தலைப்பில் வந்திருக்கேன். அற்புதமான ஒரு தாந்திரிக பரிகாரம், கணவன் வசியம். கணவனை நம்ம கைக்குள்ளே வச்சு வசியப்படுத்துறது எப்படின்னு அஞ்சரைப்பெட்டியில் இருக்கிற பொருளை வச்சே நீங்கள் பயன்படுத்துகிற உங்கள் வீட்டில் இருக்கிற பொருள் தான். பெரிய பொருளெல்லாம் ஒன்றும் இல்லை, நீங்கள் செலவு பண்ண தேவையில்லை. நீங்கள் நீங்களே செய்து ஒரு மந்திரம் மட்டும் சொல்லணும், உச்சரிக்கணும். அந்த மந்திரம் உச்சரித்து சாப்பாட்டில் கலந்து கொடுக்கறது தான் இதனுடைய வேலை. 7 நாளுக்குள்ளே கணவர் உங்களுக்கு அடிக்ட் ஆகிவிடுவார். கணவர் நீங்கள் சொல்வதை எல்லாம் கேட்பார். என்ன நான் பல பேர்களுக்கு கொடுத்து வெற்றி கண்ட பிறகு தான் இந்த பதிவு பண்ணியிருக்கேன். பார்த்து நீங்களும் பயன்பெறுங்கள் நண்பர்களே. இது கணவனுக்கு மட்டும், மனைவி மட்டும் செய்ய வேண்டும். காதலிக்கெல்லாம் செய்யக்கூடாது. இது கணவனுக்கு மட்டும் நீங்கள் செய்ய வேண்டும். இந்த வீடியோவுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணி விடுங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் தெளிவாக. நேயர்களே, இது அற்புதமான ஒரு தாந்திரிக பரிகாரம். நம் வீட்டில் இருக்கக்கூடிய பொருளை வைத்தே கணவர் நம் சொல்லுக்கு கட்டுப்படவும், கணவர் சொன்ன சொல்லை கேட்பார், குடும்பத்தில் பிரச்சனை இல்லாமல் வாழவும், மனைவி பேச்சை கணவன் கேட்டு சந்தோஷமான மனநிலை ஏற்பட்டு குடும்பத்தில் ஒற்றுமை பிறக்கும் இந்த ஒரு தாந்திரிக பரிகாரம் தான் இது. இது நீங்களே செய்து பயன்பெறலாம் நண்பர்களே. நீங்கள் நல்ல ஒரு பௌர்ணமி நாளாக பார்த்து இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கடைசி நேரத்தில் தான் மந்திரம் கொடுத்துருப்பேன். இந்த மந்திரத்தை சொன்னால் மட்டும்தான் அவ்வளோ அற்புதமாக சீக்கிரமாக உங்கள் கணவர் உங்கள் பேச்சை கேட்பாங்க. முன்னத்த நாளே, பௌர்ணமிக்கு முன்னத்த நாளே நீங்கள் என்ன செய்கிறீங்க, ஒரு நாட்டு மருந்து கடைக்கு போங்க. இல்லை சாதாரண எல்லா கடையிலையுமே கிடைக்கலாம். இந்த கிழங்கு இது என்ன கிழங்குன்னு கேட்டால் மஞ்சள் கிழங்கு. இது ஒவ்வொருத்தர் வீட்டுகளையும் வச்சுருப்பாங்க. மஞ்சள் கிழங்கு ஒரு 3 கிழங்கு எடுத்துக்குங்க. ஒரு அளவு சைஸ் கிழங்கு 3 கிழங்கு எடுத்துக்குங்க. உங்கள் உள்ளங்கையில் உங்கள் கணவருடைய பேரை எழுதி வலது கையில் நீங்கள் என்ன பண்ணிக்கிறீங்க, கிண்ணன்னு 3 கிழங்கையும் மூடி பிடிச்சிக்கிறீங்க கையில் நாம்பிட்டு. நான் மந்திரம் கொடுத்துருப்பேன். அந்த மந்திரத்தை ஒரு 1008 முறை உச்சரித்து நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னா, அந்த மந்திரம் உச்சரித்ததுக்கப்புறம் வச்சுருங்க. எது நீங்கள் மிக்சியிலெல்லாம் போட்டு அடிக்கக்கூடாது. சாதாரணமாக அம்மிக்கல் கொண்டு, இடிகள் கொண்டு தான் இடித்து சலித்து நீங்கள் அந்த 3 கிழங்குனுடைய பவுடர் மஞ்சள் தூளையும் ஒரு டப்பாவில் பத்திரப்படுத்தி வச்சுக்கோங்க. படுத்தி வச்சுட்டு சாமியை பூஜை அறையில் வச்சுட்டு நீங்கள் கணவருக்கு சாப்பாடு கொடுக்குறப்போ வீட்டில் இருந்துகிட்டே சில கணவர்கள் சண்டை வரும், பேசிக்க மாட்டாங்க. சில பேர் பேசாமல் பல வருடங்கள் கூட இருந்திருக்காங்க. அவர்களெலாம் எங்கள் கூட பேசியிருக்காங்க. அதனால தான் நான் இந்த பரிகாரத்தை சொல்கிறேன். அவங்களாம் பேசிக்கலாம். அவங்களே கணவரே உங்கள் கூட பேசுவார். அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, ஜம்முன்னு நீங்கள் அந்த பவுடரை சாப்பாட்டில் கலந்து கொடுத்துட்றீங்க. கொடுத்துட்டு இந்த மந்திரத்தை சொல்கிறீங்க. மந்திரம் நான் சொல்கிறேன். இதே மாதிரி நீங்கள் மனசை ஒரு நிலைப்படுத்தி இந்த மந்திரத்தை சொல்லணும். கையில் நாம்பிட்டு மஞ்சளை ஓம் நம சிவாய ஹரி ஓம் ஐயும் கிளியும் அவருடைய பேர் வசி குரு குரு சுவாக என்று இந்த மந்திரத்தை 1008 முறை உச்சரிக்கணும். உச்சரித்து விட்டு அப்படியே நீங்கள் பூஜை அறையிலேயே அந்த மஞ்சளை நீங்கள் இடித்து சளிச்சு வச்சுருக்கீங்கள்ல, அப்படியே வச்சுக்கணும். வச்சுட்டு நீங்கள் அவர் சாப்பிட கணவன் மனைவி வசியம், ஆண் பெண் வசியம், தொழில் வியாபார அவசியம், திருமண தடை நீங்க பரிகாரம். ஜாதகம் பார்த்து அறிய ஜாதகத்தில் ராகு கேது செவ்வாய் தோஷம் விளக்க பரிகாரம். ஜன வசியம், சத்துரு வசியம், பண வசியம், வசியமை மூலமாகவும், வசிய தாயத்து மூலம், மூலிகை வேர் மூலம், அஞ்சனமை, மூலிகை மை, மூலிகை எந்திரம், அச்சரம், அனைத்து பரிகாரங்களும் சிறந்த முறையில் குறைந்த செலவில் பலன் பெற எண்ணற்ற பிரச்சனையாக இருந்தாலும் உடனடி தீர்வு தொடர்புக்கு வாட்ஸ்அப் கான்டாக்ட் கிருஷ்ணா. சாப்பிட்றப்போ, சமையல் செய்கிறப்போ எல்லாருமே குழம்புல கலந்து நீங்கள் சாப்பிடலாம். ஒன்றும் தப்பு வராது. அற்புதமானது. இது பெண்களுக்கு மட்டுமே இந்த பதிவு. இதையே நீங்கள் பெண்கள் மட்டும்தான் செய்யணும். வேறு ஆண்களுக்கு அடுத்த பதிவில் நம்ம பார்ப்போம். இந்த பதிவில் பெண்களுக்கு மட்டும், பெண்கள் கணவன் வசியத்துக்கு மட்டும்தான் போட்டிருக்கேன். இந்த மந்திரத்தை பத்திரமா நீங்கள் மனப்பாடம் பண்ணி மனதை ஒருநிலைப்படுத்தி நீங்கள் இதை செய்யணும் நண்பர்களே.
இந்த வீடியோவுக்கு முதல் முறையாக வர்றீங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே ஆளுங்கிற பெல் சிம்பலை கிளிக் பண்ணிக்கங்க. நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இது போன்ற ஆன்மீக வீடியோக்கள் நம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுத்துருக்கேன். அதை பார்த்து நீங்களே பயன்பெறலாம் நண்பர்களே. இது போன்ற ஆன்மீக தகவல்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. அப்படியே ஒரு லைக் பண்ணிடுங்க நண்பர்களே. நன்றி, வணக்கம்.